கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காக, இந்த மாலை வேளையில நம் அனைவரையும் ஆண்டவர் ஒன்றாய் கூட்டி அவரை ஆராதிக்க, கல்வாரி சிலுவையை ஆராதிக்க, அவருடைய காயங்களை நாம் ஆராதிக்க, அவருடைய சிலுவை பாடுகளை நாம் ஆராதிக்க, அவருடைய திரு காயங்களை நாம் ஆராதிக்க ஆண்டவர் நம்மை இங்கு அழைத்திருக்கிறார். இதே போல் ஒரு வெள்ளிக்கிழமை நம் ஆண்டவர் நம்ம எல்லோருடைய மீட்புக்காக, நம்ம எல்லோருடைய மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக, அவர் மட்டுமல்ல நாமும் அவரோடு சேர்ந்து இந்த மரணத்தை ஜெயிக்க இப்படிப்பட்ட ஒரு வெள்ளிக்கிழமையை, புனித வெள்ளியை அவர் தேர்ந்து கொண்டார். வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை முடிய ஒரு வாரமாகிறது. இவற்றிலே மிக சிறந்ததாய் கருதப்பட்டது, புனிதமான வெள்ளி என்று சொல்லப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை வெற்றி சிறந்த அந்த நாள். அந்த நாளிலே அவர் இந்த உலகிற்கு தன் உயிரை கொடுத்து, உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனுஷிக்கும் அவர் மீட்பை கொணர்ந்தார். எல்லாவற்றிலிருந்து மீட்பு, பாவத்திலிருந்து மீட்பு, சாபத்திலிருந்து மீட்பு, நோயிலிருந்து மீட்பு, எல்லாவற்றிலிருந்து மீட்பு, இந்த உலகத்திலிருந்து மீட்பு, சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வெள்ளியை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து நம்ம அனைவரையும் மீட்டு தன் அண்டையிலே அவர் இழுத்து கொண்டார். ஆண்டவருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல, ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஆராதனை எது என்று சொன்னால் சிலுவை ஆராதனை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆராதனையில் அவர் அதிகமாய் பிரியப்படுகிற தேவன். ஏனெனில் அந்த பாடுகளுக்கு, அந்த காயங்களுக்கு, அந்த சிலுவைக்கு, அந்த காயங்களுக்கு, அந்த சாட்டை அடிகளுக்கு, அந்த கசை அடிகளுக்கு, அந்த பிரம்படிகளுக்கு, அவமானங்களுக்கு, எச்சிலுக்கு, எல்லாவற்றுக்கும் காரணம் மனித குலம் மட்டும்தான். மனித குலம் மட்டும்தான். அவர் படைப்புகளிலே மிக சிறந்ததாய் உயர்ந்ததாய் படைத்ததும் இந்த மனித குலத்தை தான் அவர் விசேஷமாக படைத்தார். எல்லாவற்றையும் உண்டாகு என்று வார்த்தையிலே உண்டாக்கிய ஆண்டவர் மனிதனை மட்டுமே தன் கையால் பிசைந்து, தன் காற்றை ஊதி, தன் சாயலை அவனுக்கு கொடுத்து தன்னை போலவே அவனை ஆண்டவர் உண்டாக்கினார். தன்னை போலவே அவனை உண்டாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இந்த நாளிலே அவர் எல்லாவற்றுக்கும் காரணமாக, அவருடைய பாடுகள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்த நாம் தான் அவருடைய சிலுவையை, அவருடைய சிலுவை காயங்களை, சிலுவை பாடுகளை, சிலுவை பாதைகளை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் ஒரு சில மணி நேரங்கள் என்று சொன்னேன், இல்லை, ஒரு சில நிமிடங்கள் அந்த கல்வாரி நாதரை நாம் ஆராதிப்போமா? நம் சிலுவை நாதரை நாம் ஆராதிப்போமா? நம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிப்போமா? பாருங்கள், எனக்கு பிரியமானவர்களை, என்னோடு சேர்ந்து கொள்ளுங்க. இந்த நேரம் நாம் இந்த வார்த்தைகளை மட்டும் நாம் கேட்போம். நம் இதயத்தை கல்வாரி சிலுவையின் அண்டையை நம்மை கொண்டு போய் ஆண்டவரை நிறுத்த சொல்வோம். ஆண்டவரே, நாங்கள் முகமுகமாய் உம்மை கண்டு ராஜா, சிலுவை நண்டையில நாங்கள் இறங்கி வருகிறோம், ஏறி வருகிறோம்.
இந்த இந்த உலகத்திலிருந்து கல்வாரி சிலுவை அண்டைக்கு நாங்கள் ஏறி வருகிறோம் ஆண்டவரே. தாய் மரியாள் எப்படி தன்னுடைய பெண்கள் கூட்டத்தோடு, யூத குலக பெண்கள் கூட்டத்தோடு நின்று கொண்டிருக்கிறாங்களோ, இதோப்பா நானும் ஒரு சிலுவை அண்டையிலே ஒரு ஓரமாய் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை அழைச்சிட்டு போங்கப்பா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னை அழைச்சிட்டு போங்கப்பா. நானும் அங்கே வந்து நிற்கிறேன்ப்பா. நானும் அங்கே வந்து நிற்கிறேன். நானும் உங்களை பார்க்குறேன் ஏசப்பா. சிலுவையில் நீங்கள் தொங்குகிறத நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அப்பா உங்களுடைய உடலிலே காயங்கள் ஐயா, காயங்கள்ப்பா. தலையிலிருந்து அந்த முள் முடியிலிருந்து ரத்தம் வழிகிறத நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. அந்த தலையிலே குத்துகிற ஒவ்வொரு முட்களும் நான் செய்த தீய சிந்தனை ஆண்டவரே, கெட்ட எண்ணங்கள் ஆண்டவரே, தீயவைகளை நான் நினைத்ததற்காக உமது சிரசிலே ஆண்டவரே ரத்தம் சிந்துகிறத நான் பார்க்கிறேன்ப்பா. நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. அந்த ரத்தங்கள் உமது கண்களிலே வழிந்து ஓடுகிறதை நான் பார்க்கிறேன் ராஜா. அந்த ரத்தங்கள் உமது கண்களிலே வழிந்து ஓடி அப்பா உங்களால் கண்ணை கூட திறக்க முடியலையே ஆண்டவரே. உங்களால் கண்ணை கூட திறக்க முடியலையே ஆண்டவரே. வலி வேதனையில உமது உடல் துடிக்கிறதையும் அப்பா உமது முகங்கள் துடிக்கிறதையும், வலி தாங்க முடியாமல் துடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமது காயங்களை ஆராதிக்கிறோம். கைகளில் ஆணிகள் ஆண்டவரே, கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. உமது கைகளில் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது ஐயா. அதிலிருந்து ரத்தம் வழிகிறது ஆண்டவரே. அதிலிருந்து ரத்தம் வழிகிறதுப்பா. ரத்தம் வழிகிறது. என் கரங்களினால் நான் செய்த பாவங்களுக்காக அப்பா உமது மணிக்கட்டிலே ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது ஐயா. கூர்மையான ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது அப்பா. உமது உடல் எல்லாம் அந்த ஆணிகளுக்கு நடுவிலே தொங்கி கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. உழப்பட்ட நிலம் போல உமது உடல் எல்லாம் இரத்த காயங்கள் பாலமாய் கிழிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. கிழிக்கப்பட்டிருக்கிறது ஐயா. உமது உடல் கிழிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த 5 காயங்களை ஆராதிக்கிறோம். கரங்களின் காயங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்த வலது கரத்தின் காயத்தை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. அதை நான் முத்தி செய்கிறேன் ராஜா. தெண்டனிட்டு முத்தி செய்கிறேன் ஆண்டவரே. அந்த இடது கரத்தின் காயத்தையும் நான் முத்தி செய்கிறேன் ஆண்டவரே. அந்த இடது கரத்தின் காயத்தையும் நான் முத்தி செய்கிறேன்ப்பா ஆண்டவரே. உமது தழும்புகளால் நாங்கள் குணமாகி இருக்கிறோம் ராஜா. உம்முடைய காயங்களினாலே நாங்கள் சுகமாகி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களை மன்னிச்சிடுங்க ராஜா. நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விடுகிறோம் ஐயா. இனி ஒருபோதும் இந்த சிலுவை மக்கள் நாங்கள் கொடுக்கக்கூடாது. எல்லா உமக்கு விரோதமான எல்லா காரியங்களும் எங்களை விட்டு போகணும் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் எங்களை விட்டு போகணும் ராஜா. எல்லா காரியங்களும் எங்களை விட்டு போகணும். உமக்கு பிடித்தமில்லாத விரோதமான காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு போகணும் ஆண்டவரே. அப்பா உமது கால்களின் காயங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. வலது பாத காயத்தையும் இடது பாத காயத்தையும் நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்த காயங்களை எல்லாவற்றுக்கும் மேலாய் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அந்த காயங்களை எல்லாவற்றுக்கும் மேலாய் நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் பாடும்பொழுது பாடுகிறோம், வலது பாத காயமே அழகு நிறைந்த ரத்தினம் ஆண்டவரே. உமது காயங்கள் ஒவ்வொன்றும் அழகு நிறைந்த ரத்தினங்களாய் இருக்கிறது. அழகு நிறைந்த ரத்தினங்களாய் இருக்கிறது ராஜா. அந்த காயங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. அந்த காயங்களை நாங்கள் தெண்டனிட்டு வணங்குகிறோம் ஆண்டவரே. அந்த காயங்களை நாங்கள் முத்தி செய்கிறோம் ராஜா. அந்த காயங்களை முத்தி செய்கிறோம். அந்த காயங்களினாலே எங்களுக்கு மீட்பு கிடைத்தது.
அந்த காயத்தினாலே எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. அந்த காயத்தினாலே இதோ நாங்கள் மரணத்தை நாங்கள் ருசி பார்க்காமல் மரணத்தை ருசி பார்த்தாலும் ஐயா, மரணம் எங்களை அதற்குள் வைத்து கொள்ள முடியாது. நாங்கள் ஜெயித்து எழுவோம். நீ உயிர்த்தெழுந்தது போல் ஆண்டவரே, நாங்களும் அடுத்த க்ஷணமே மரணத்தை ருசி பார்க்க அடுத்த க்ஷணமே அப்பா நாங்களும் உயிர்த்தெழ அப்பா நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறேன். நாங்கள் ஆன்மாவிலிருந்து எங்கள் ஆன்மாவுக்கு உயிர் இருக்கிறது. அதற்கு நித்தியமாய் அது வாழப் போகிறது. ஆவியும் ஆன்மாவும் வாழும். அதற்கு மரணம் கிடையாது. அதை உமது விலையேற பெற்ற இந்த சிலுவை சாவினாலே அதை நீர் எங்களுக்கு மீட்டு ஒப்பு கொடுத்தீர். எங்களுக்கு மீட்டு கொடுத்தீர் ஆண்டவரே. இலவசமாக உமது மீட்பை, பரலோகம் தருகிற மீட்பை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் ஐயா, நீர் எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டீர். நீர் எங்கள் மரணங்களை ஏற்றுக்கொண்டீர். நீர் எங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டீர். நீர் எங்கள் நோய்களையும் அக்கிரமங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. தேங்க்யூப்பா. எல்லாவற்றுக்குமாக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்குமாக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ.